வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து டே 12 தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய 30 days ஆஃப் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்து நம்மளுடைய கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். இந்த டே 12 ஆஃப் கிளாஸில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா, டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ். எத்தனை டைப்பான லீவ்ஸ் உண்டு, நம்ம அதை எங்கெங்கே யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம், அதுதான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்படி ஒரு லைன் போடுவோம். ஒரு லைன் போட்டுட்டு இந்த ஸ்பேஸில் இருந்து இப்படி எடுத்து இங்கே கொண்டு வாங்க. இங்கேருந்து இப்படி எடுத்து இப்படி கொண்டு வாங்க. இது வந்து ஒரு நார்மலான ஒரு லீஃப் டிசைன் நமக்கு தெரியும். எப்படி ஃபர்ஸ்ட் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு இந்த இடத்துலேருந்து ரெண்டு இடத்துலேருந்து இப்படி நம்ம ஜாயின் பண்ணி இதெல்லாம் முடிக்கிறோம். இது வந்து என்னது, ஒரு காமனான நமக்கு ஒரு பேசிக் டிசைன். இனி வந்து இப்போ நம்ம இதுக்குள்ளே ஸ்ட்ரைட் லைன் போட்டோம். இனி வந்து இப்படி ஒரு கர்வியாக, அதாவது ஒரு வேவி லைனை போட்டுட்டு அதே மாதிரி இங்கேருந்து எடுத்து இப்படி ஜாயின் பண்ணுங்கள். இங்கேருந்து இப்படி ஒரு ஜாயின் பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஸ்ட்ரைட் லைனில் போட்டோம், இதை வந்து வேவி லைனில் போட்டோம். வேவி லைன் வந்து நீங்கள் ரொம்ப பெண்ட் பண்ண வேண்டாம். ரொம்ப பெண்ட் பண்ணிங்கன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்காது. இப்படி லைட்டாக நீங்கள் பெண்ட் பண்ணால் போதும். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இப்படி போட்டிருக்கோம், இது வந்து ஒரு கர்வி லைனில் வந்து இப்படி போட்டிருக்கோம், அதாவது வேவி லைனில். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டிசைன் என்னென்னா, உள்ளே இருந்து நம்ம இப்படி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு கீழவே அதே மாதிரி நம்ம இன்னொரு லைன் எடுத்து இப்படி ஒன்று ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பிளேஸில் இருந்து இப்படி எடுக்கும், இப்படி எடுத்துட்டு இப்படி விடுறோம். அதே மாதிரி தான் சேம் லைக் இந்த மாதிரி இப்படி எடுத்து இங்கே கொண்டு இதை இப்படி ஜாயின் பண்ணுறோம். இது ஒரு லீஃப் டிசைன். நம்ம இந்த உள்ளதை ஃபஸ்ட்டு எப்படி எடுத்தோம், இப்படி எடுத்துட்டு அதுக்கு கீழே அப்படியே அதே மாதிரி எடுத்து இப்படி கொண்டு மேலே கொண்டு ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இந்த இடத்த எப்படியும் லைட்டாக வந்து கர்வ் பண்ணிவிட்டு இப்படி கர்வ் இப்படி எடுத்துகிட்டு இப்படி கொண்டு வந்துட்டு இந்த பிளேஸில் இருந்து இப்படி எடுத்து ஜாயின் பண்ணுங்கள். எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? நம்ம வந்து கர்வாக வந்து பெண்ட் பண்ணி அழகாக நம்ம போடணும். இங்கே எல்லாம் நம்ம வந்து உள்ள ஒரே ஒரு லைன் எடுத்தோம், இங்கே வந்து நம்ம 2 லைன் எடுத்துருக்கோம். ஓகேவா? அடுத்தது வந்து ஒரு லைன் போட்டுட்டு இன்னொரு லைன் போட்டுட்டு இதில் வந்து நம்ம வந்து ஒயின்ஸ் படித்தோம்ல, அந்த மாதிரியும் நம்ம லீஃப் போடலாம். இப்போ கிட்டத்தட்ட நம்ம பேசிக் ஒயின்ஸ் படிச்சிருக்கோம், இப்போ வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஒயின்ஸ் படிக்கிறோம். ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஏன் அப்படின்னா வந்து இதில் நம்ம பெருசாக லீஃப் போடுறோம், அதை வந்து நம்ம கொஞ்சம் சின்னதாக போடுறோம், அவ்வளோதான் உள்ள டிஃப்ரென்ஸ். இப்படி போட்டுட்டு நம்ம இப்படி கொண்டு வந்து ஒரு டிசைனை வந்து முடிக்கிறோம். அப்போ வந்து இது வந்து லீஃப் டைப்பில் தானேப்பா வருது, அதேமாதிரி நம்ம அந்த லீஃப் டைப்பில் நம்ம இதை கொண்டு வந்து முடிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி இப்படி போட்டுட்டு இந்த பக்கத்தில் இருந்து இப்படி போடணும். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மேலேயும் ஒரு ஸ்டெப் வந்து நம்ம இப்படி எடுத்துட்டு அதுக்கு மேலே இன்னொன்று
இப்போ இது வந்து எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை வந்து கொஞ்சம் நெருங்கி வரும், அவ்வளோதான் இதனுடைய டிஃப்ரென்ஸு. இப்போ இது வந்து நம்ம ஒரு 2-3 லீஃப் போட்டு அதுதான் நம்ம ஒரு டிசைன் மாதிரி மாற்றுறோம். அதே மாதிரி தான் நம்ம இதை எப்படி போடுவோம் அப்படின்னு, நார்மலாக நம்ம எப்படி போடுவோம், இங்கேருந்து இப்படி எடுப்போம், இங்கேருந்து இப்படி எடுப்போம், இங்கேருந்து இப்படி போட்டு முடிச்சிடும். ஆனால் இந்த டிசைனில் வந்து இந்த ஸ்டெப் வந்து ஒருக்க கூட வருது. இப்போ இந்த டிசைனை நீங்கள் நார்மலாக போடணும் அப்படின்னா இப்படி நம்ம போட்டுட்டு இதில் இருந்தால் நம்ம இப்படி ஒரு டிசைன் எடுப்போம். தெரியுதா நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு? இந்த மாதிரி தான் இந்த டிசைன்ஸை வந்து நம்ம நார்மலாகவே நம்ம போடுவோம். இனி இதில் நம்ம இன்னொரு டைப்பான ஒரு டிசைன் பார்க்கலாம். அப்படின்னா அதே மாதிரி இப்போ நம்ம இந்த மாதிரி தான் போட போகிறோம். உள்ளே வந்து ஒரு கர்வி லைன் போட்டுட்டு இதுக்குள்ளே நம்ம இப்படி எடுத்து இங்கே வந்து நம்ம இப்படி எடுத்துட்டு இதுக்கு உள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஆர் ஷேப்பில் எடுங்க. அப்படி இதை ஒட்டி, அதாவது கொஞ்சம் கேப் விட்டு இப்படி எடுங்க. அதேமாதிரி கொஞ்சம் நிறையவே கேப் விட்டு இங்கேருந்து இப்படி இது கொஞ்சம் போட்டு அடுத்தது அதே இடத்துல இப்படி எடுத்து இப்படி எடுங்க. கொஞ்சம் நிறையவே கேப் விட்டு இப்படி எடுத்து இப்படி. இந்த லீஃபில் டிசைன் போடுறது எல்லாமே உங்கள் விருப்பம் தான். நான் உங்களுக்கு சும்மா பேசிக்ஸாக சொல்லித்தரேன், ஓகேவா? இப்போ இதே இடத்துல நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டஃப் மாதிரி தான் இருக்கும், இருந்தாலும் நீங்கள் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணி ஒருத்தவங்களோட ஹேண்டில் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாகவும் இருக்காது. இப்போ வந்து இந்த பேப்பரில் போடனால கொஞ்சம் ஸ்மஜ் ஆகி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், அதை நினச்சி ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்மளுடைய கையில் போடும்போது, அதாவது ஒருத்தவங்களோட கையில் போடும்போது உங்களுக்கு வந்து சூப்பராக அந்த ஸ்மஜ் எதுவுமே இல்லாமல் நீட்டாக அழகாக இருக்கும், ஓகேவா? இப்போ நம்ம பேப்பரில் போடுறனால நீட் இல்லாமல் அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வருத்தம் எதுவும் பட வேண்டாம். நீங்கள் வந்து ஹேண்டில் போடும்போது ரொம்பவே பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க, ஓகேவா? போட்டோம். இனி வந்து அதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் வந்து என்ன பண்ணுங்கன்னா, மெயின் விஷயம் இந்த டிப்பை வந்து கொஞ்சம் போல்ட் ஆக்கிங்க. இந்த டிப்பை வந்து போல்ட் ஆக்குனா தான் உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அது நான் ஃபர்ஸ்ட் சொல்லி தந்த மாதிரி இப்படி போட்டுட்டு எல்லா டிசைனுமே மேக்ஸிமம் இந்த மாதிரி போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? இப்படி போட்டுட்டு இந்த இடத்த வந்து இப்படி கொஞ்சம் டார்க் ஆக்கிட்டு இந்த இடத்துலேருந்து எடுத்து இப்படி போட்டிங்கன்னா அந்த லீஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி நார்மலாக ஒரே லைனில் போடுறத விடையும் இப்படி 2 லைனில் போட்டு அதை நம்ம நார்மலாக ஒரு டிசைன்ஸ் போடுறத விடையும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய டிசைன் வந்து ரொம்பவே நல்லாவே இருக்கும். நான் உங்களுக்கு பேசிக்காக சொல்லி தரதுனால நான் உங்களுக்கு இப்படி சொல்லித்தரேன், ஓகேவா? இப்போ இதே மாதிரி ஒரு டிசைன் போட்டுட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், சும்மா ஒரு லைன் மட்டுமே போடலாமே, அதுவும் ஒரு டிசைன் தான். இந்த மாதிரி நீங்கள் போட்டு இந்த டிசைனை நீங்கள் ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் ஒரு டிசைன் நான் என்ன சொல்லித்தர போகிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இடையில லைன் எதுவுமே வேண்டாம், கர்வி லைனோ ஸ்ட்ரைட் லைனோ எதுவுமே வேண்டாம், ஓகே? இந்த மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி எடுங்க. அதுக்கு உள்ள திரும்பவும் இந்த மாதிரி
இந்த இடத்துல வரும்போது கொஞ்சம் சேர்ந்து வரணும், இந்த இடத்துல கேப் இருக்க வேண்டாம். ஓகே, திரும்பவும் அந்த இடத்துல போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்த நீங்கள் வந்து சூப்பராக ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஃபில் பண்ணி அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி ஃபில் பண்ணி விட்டுருங்க. ஃபில் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து இப்படி ஒரு லீஃப், அதாவது இது சொல்லி தந்தோம்ல அந்த மாதிரி ஓகே போட்டுட்டு இந்த இடத்த நம்ம டார்க் ஆக்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து போடுறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து ஒரு டாட் வைங்க. ஓகேவா, டாட் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஏரியாவையும் ஃபில் பண்ணி விட்டுருங்க. இப்போ இந்த இடத்துல வந்து மட்டும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்கன்னா, இங்கே நான் வந்து நார்மலாக இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்ட்ஸ் போட்டுட்டோம். இந்த மீதி இருக்கக்கூடிய அந்த கேப்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விட்டுருங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே நீட்டாக இருக்கும். இந்த ஒரு டிசைன் வந்து எந்த ஸ்பேஸில் வரும் அப்படின்னா வந்து, நான் உங்களுக்கு ஆல்ரெடி கிரிட்ஸ்ன்னு சொல்லி தந்திருக்கேன்ல, அந்த மாதிரி இடங்களில் வந்து இது வரும். எப்படின்னா, நம்ம நடுவில் வந்து ஒரு டிசைன்ஸை நம்ம போட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த மாதிரி ரவுண்ட்ஸ் போட்டு அந்த இடத்த நம்ம வந்து மீதி இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் நம்ம ஃபில் பண்ணுவோம். அந்த பிளேஸில் வந்து இந்த டிசைன் வந்து வரும். இனி உள்ள கிளாஸில் நீங்கள் அதையும் லேர்ன் பண்ணுவீங்க. நான் உங்களுக்கு இப்போ வந்து நம்ம ஒரு லீவ்ஸ் பேசிக் டைப்லேயே நம்ம போய்ட்டுருக்கோம். அதனால வந்து இந்த டிசைனை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். அந்த கிளாஸை நம்ம லேர்ன் பண்ணும்போது அதில் நம்ம இன்னும் கொஞ்சமே டீட்டெயிலாக லேர்ன் பண்ணுவோம். ஓகேவா, இப்போ வந்து நான் உங்களுக்கு பேசிக்காக நான் லீஃப் எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லி தந்திருக்கேன். இனி வந்து ஒரே ஒரு லீஃப் கூட நம்ம ஃபைனலாக பார்த்துலாம். அதே மாதிரி கர்வாக போட்டுட்டு ஒரு லேயர் கூட அதுக்கு கீழே இப்படி இருந்து எடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல இருந்து இப்படி எடுத்து இப்படி கொண்டு வரோம். அதே மாதிரி இந்த சைடில் இருந்து நம்ம இப்படி எடுத்துட்டு இங்கேருந்து நம்ம வந்து இப்படி எடுக்கிறோம். இது ஒரு டைப்பான லீஃப். ஓகேவா, இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து பேசிக் லீவ்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நான் போட்டிருக்க இதே லீஃப் டிசைனை வந்து நீங்களும் போட்டு சூப்பராக லேர்ன் பண்ணி எனக்கு நீங்கள் உங்களுடைய ஹோம்ஒர்க்கை வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி நான் திரும்ப சென்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ.